வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு செல்வப்பிரியாஸ் கிச்சன். சீரக சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, 10 மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், நெய் 2 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி கொஞ்சம். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போது எடுத்துருக்கிற நெய்யை இதில் போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடேறினதும் அன்னாச்சிப்பூ, பட்டை, பிரியாணி இலை, லவங்கம், ஏலக்காய், மிளகு எல்லாம் நெய்யில் நல்லா வறுந்ததும் எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், சீரகம் நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வைங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். ஒரு 2 நிமிஷம் நெய்லேயே அரிசியை நல்லா வதக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் வந்து வெயிட் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிராக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். சீரக சாதம் ரெடி ஆகிடுச்சு. சீரக சாதம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சுட்டோம் பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நல்லாவும் இருப்பாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வப்பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.